வாங்க இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம கிச்சன்ல ரொம்ப சாதாரணமா பார்க்குற சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய வர்த்தக போர்ல ஒரு முக்கியமான ஆயுதமா மாறுச்சு. வாங்க அத பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த கதையை நாம எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம் தெரியுமா? எடுத்த உடனே அரசியல், வர்த்தக போர்னு பேசாம, இதனால நேரடியா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அமெரிக்க விவசாயிகளோட பார்வையிலிருந்து நாம இத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்க பாக்குற இந்த பெரிய நம்பர் எதை குறிக்குதுன்னா, அமெரிக்காவுல விற்கப்படாம மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற சோயாபீன்ஸை தான். இது வெறும் ஒரு வர்த்தக பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது பல விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கின ஒரு பெரிய பிரச்சனை. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ராத்திரியில எங்களுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளரை நாங்க இழந்துட்டோம். இது கிராமப்புற அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு பெரிய அடி. அவங்களோட மொத்த உழைப்பும் வீணா தேங்கி கிடக்குது. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு வருஷம் மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் கிடையாது. இது ஒட்டுமொத்த விவசாய அமைப்பையுமே உலுக்கி போட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி. விவசாயிகளோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எத்தனையோ பொருட்கள் இருக்கும்போது கரெக்டா இந்த சோயாபீன்ஸ் எப்படி ஒரு ஆயுதமா மாறுச்சு? ஒரு சாதாரண பயிர் எப்படி ஒரு முக்கியமான மூலப்பொருளாய கருவியாச்சு? வாங்க இத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். விஷயம் ரொம்ப சிம்பிள். உலகத்திலேயே சோயாபீன்ஸை அதிகமா இறக்குமதி பண்ற நாடு சீனா. இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லீவரேஜ் பாயிண்ட். அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க சோயாபீன்ஸ் வாங்கலன்னு சொன்னா போதும், அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பெரிய அழுத்தம் கொடுக்க முடியும்னு சீனாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு உத்திக்கு ஒரு பேரே இருக்கு, அக்ரி வெப்பனைசேஷன், அதாவது விவசாய ஆயுதமயமாக்கல். சிம்பிளா சொல்லணும்னா, விவசாய வர்த்தகத்தை, உணவுப் பொருட்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மற்ற நாடுகள் மேல அரசியல் அழுத்தம் கொடுத்து தங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறது. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான தந்திரம். இப்போ பாருங்க, இந்த தந்திரம் சீனாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவங்க இதை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பானோட பிரச்சனை வந்தப்போ ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய பூமி உலோகங்களோட ஏற்றுமதியை நிறுத்தி இதே மாதிரி ஒரு அழுத்தத்தை ஜப்பான் மேல பிரயோகிச்சாங்க. அதே உத்தியை தான் இப்போ சோயாபீன்ஸை வச்சு அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. சரி, இந்த வர்த்தக போர் ஆரம்பிச்ச உடனே சீனா என்னென்ன பதிலடி நடவடிக்கைகள் எடுத்தது, அவங்களோட மூலப்பாய திருப்பம் எப்படி இருந்துச்சுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சீனா ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டது. அவங்க செஞ்சதை பாருங்க. முதல்ல அமெரிக்க விவசாய பொருட்கள் மேல பதிலடி வரிகளை விதிச்சாங்க. ரெண்டாவதா அமெரிக்கா சோயாபீன்ஸ் நிறுவனங்களோட இறக்குமதி உரிமைகளையே நிறுத்திட்டாங்க. மூணாவதா ரொம்ப வேகமா அமெரிக்காவை விட்டுட்டு வேற சப்ளையர்ஸை நோக்கி தங்களோட தேவையை திருப்புனாங்க. இது ஒரு மல்டி லெவல் அட்டாக் மாதிரி. இந்த சார்ட்ல பார்த்தா நிலைமை இன்னும் தெளிவா புரியும். வரி விதிப்புக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து சீனா எவ்வளோ சோயாபீன்ஸ் வாங்குச்சுன்னு பாருங்க. அந்த பார் எவ்வளோ உயரமா இருக்கு. ஆனா வரி விதிச்சதுக்கு அப்புறம் அந்த பார் கிட்டப்பட்டு காணாமலே போயிடுச்சு. அந்த பெரிய மார்க்கெட்டை பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகள் வேகமா புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை வெறும் வரிகளோட முடியல. சீனா வரி இல்லாத தடைகளையும் பயன்படுத்தினாங்க. அதாவது அமெரிக்கால இருந்து வர்ற பொருட்களுக்கு தர பரிசோதனைகளை அதிகப்படுத்துறது, சுகாதார விதிகளை ரொம்ப கடுமையாக்குறது, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல தாமதம் பண்றதுன்னு பல வழிகள்ல அமெரிக்க இறக்குமதியை இன்னும் கஷ்டமாக்குனாங்க. இந்த சண்டை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல மட்டும் நடக்கல. இதோட விளைவுகள் ஒரு சங்கிலி தொடர்வினை மாதிரி உலகம் முழுக்க பரவுச்சு. வாங்க அத பத்தி பாப்போம். இதனால குளோபல் சப்ளை செயின் மொத்தமா டிஸ்டர்ப் ஆச்சு. பொருட்களோட விலைகள்ல பெரிய மாற்றம் வந்தது. அதே சமயத்துல லாத்தின் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி. அவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் உருவாகுச்சு. சிம்பிளா சொன்னா, உலக சோயாபீன்ஸ் வர்த்தகத்தோட மேப்பே மாறி போச்சு. இந்த பெரிய நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சது? கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய உதவி திட்டத்தை அறிவிச்சாங்க. எதுக்குன்னா, பாதிக்கப்பட்ட தங்களோட விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு. இந்த நம்பரே பாதிப்போட அளவு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு உணர்த்துது. அப்போ இப்போ $1 மில்லியன் கேள்வி இதுதான். இந்த ஆட்டத்துல முதல்ல கண்ணை சிமிட்ட போறது யாரு? யாரு முதல்ல விட்டு கொடுக்க போறா? வாங்க இந்த அதிக பணயம் கொண்ட இறுதி ஆட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிலைமை இன்னும் மோசமாகுமா இல்ல ஏதாவது சமாதானம் ஏற்படுமான்னு தெரிஞ்சுக்க நாம எதை கவனிக்கணும்? இந்த மோதலோட போக்கு எங்க போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்க சில விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கணும். உதாரணமா, அடுத்து நடக்க போற ட்ரம்ப் இஷி பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம்.
அமெரிக்க விவசாயிகளுக்கு கொடுத்த உதவி எவ்வளவு தூரம் பலன் கொடுக்குது, அமெரிக்கா வேற புது சந்தைகளை தேடுதா இல்ல பதிலுக்கு சீன இறக்குமதிகளை நிறுத்துற அளவுக்கு அமெரிக்கா போகுமா, இதுக்கு மேலையும் சீனா வேற பொருட்கள் மீது பதிலடி கொடுக்குமா, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த ஆட்டத்தோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகுது. கடைசியா நாம இந்த விஷயத்த ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, உணவு ஒரு ஆயுதமா மாறும்போது இந்த மாதிரி ஒரு வர்த்தக போர்ல நிஜமாவே யாராவது ஜெயிக்க முடியுமா, இல்ல கடைசியில ரெண்டு தரப்புக்குமே இழப்பு தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?